Good morning dear children. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you all are fine. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் நாம் எதை பற்றி படிச்சுட்டு இருந்தோம்? ஃபோர்ஸை பற்றி. ஸோ ஃபோர்ஸ்னால் என்ன? ஃபோர்ஸ்னால் விசை. என்ன? விசை. ஸோ ஃபோர்ஸை படித்த பிறகு நம்ம எதை பற்றி படித்தோம்? புஷ் அண்ட் புல். புஷ்னா என்ன? தள்ளுதல். நம்ம ஏதாவது ஒரு பொருளை தள்ளுறது, அதுதான் புஷ்னா தள்ளுதல். அதே மாதிரி புல். புல்லுன்னா என்ன? இழுத்தல். நம்ம ஏதாவது ஒரு பொருளை அப்படியே இழுக்கிறது. தென் அதுக்கு பிறகு நம்ம என்ன படித்தோம்? இஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ், விசையின் விளைவுகள். நம்ம ஒரு பொருளுக்கு மேலே நம்ம விசை ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நம்ம எதையெல்லாம் பண்ண முடியும்? ஞாபகம் இருக்கா? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த டிரெக்ஷன். ஒரு பொருளோட திசை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஸ்பீட். ஒரு பொருளோட வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ முடியும். ஃபோர்ஸ் கேன் ஸ்டாப் அ மூவிங் ஆப்ஜெக்ட். நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளை ஃபோர்ஸ்னால் அப்படியே என்ன அதை நிறுத்த முடியும். ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப். ஒரு பொருளோட உருவத்தை, அதோட வடிவத்தை என்ன ஃபோர்ஸுனால் சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது அதோட கண்டினியூவேஷன் தான். நவ் everyone take your science textbook and take page number 98. I repeat, page number 98. நாம் இன்றைக்கி படிக்க போகிறது types of force. என்ன? types of force அப்படின்னா விசையின் வகைகள். பல்வேறு வகையான விசைகள் இருக்குது. ஸோ அது எது எல்லாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறது. types of force. Look at the textbook. First நம்ம படிக்க போகிறது contact force. என்ன? contact force. Look at the textbook. When a force is applied by touching the object, it is called contact force. When a force is applied by touching the object, it is called contact force. அப்படின்னா ஒரு பொருளை நம்ம தொடுவதன் மூலம் அந்த பொருளுக்கு மீது நம்ம செலுத்தக்கூடிய அந்த விசை இல்லையா, அதுதான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஒரு பொருள், அந்த பொருளை நம்ம தொடுவதன் மூலம், நம்ம அதை டச் பண்ணும்போது அதில் நம்ம செலுத்தக்கூடிய விசைக்கு, ஃபோர்ஸுக்கு நம்ம சொல்கிறது தான் என்ன? கான்டாக்ட் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், lighting a matching stick. Lighting a matchstick. Lighting a matchstick. அந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரி ஒரு தீக்குச்சியை நம்ம என்ன பற்ற வைக்கிறது. நமக்கு தெரியும், தீக்குச்சியை எடுத்து நம்ம என்ன அதை தொட்டு தான், நம்ம கையில் எடுத்து தானே அதில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அதுக்கு மேலே ஒரு விசை செலுத்தி தான் அதை நம்ம பற்ற வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி உள்ள ஃபோர்ஸுக்கு நம்ம சொல்கிறது தான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். என்ன? கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ் is classified into 3. It's very very important. கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன அதை நாம் படித்தோம். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் என்ன? when a force is applied by touching the object. ஒரு பொருளை தொடுவதன் மூலம் நம்ம அந்த பொருளுக்கு மேலே செலுத்தக்கூடிய விசை. எக்ஸாம்பிள் என்ன? லைட்டிங் அ மேட்ச்ஸ்டிக். ஒரு தீக்குச்சியை பற்ற வைக்கிறது. அது மட்டும் கிடையாது, நிறைய இருக்கும். எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இந்த கான்டாக்ட் ஃபோர்ஸை 3 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எது எல்லாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, லுக் at the textbook. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். ரிப்பீட். சார் சொன்ன பிறகு சொல்லு. சே muscular force. Once again, muscular force. Muscular force. Okay, now the second one, mechanical force. Mechanical force. சொல்லு. Mechanical force. Now the third one, frictional force. Tell me, frictional force. சொல்லும்போது frictional force. ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் நம்ம அந்த பொருளை தொடுறது மூலம்,
ஒரு பொருளை நம்ம தொடுவதன் மூலம் அந்த பொருளுக்கு மேலே நம்ம செலுத்தக்கூடிய ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸை வந்து நம்ம 3 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ், செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, நவ் everyone look at the mobile screen. இப்போ நம்ம வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு படித்தோம். அதை வந்து 3 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. ஸோ அந்த கிளாஸிஃபை பண்ணியிருக்கிற ஒவ்வொரு கிளாஸிஃபிகேஷனுக்கும் எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னு நம்ம படிப்போம். அதுக்கு பிறகு உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் என்னன்னு படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது இப்போ இந்த மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய இதே பிக்சர் உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயே இருக்கும், மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது காண்டாக்ட் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்ன, அதுதான் ஃபர்ஸ்ட் படிக்க போகிறது. ஓகே, லுக் at the textbook. The force applied by using the parts of our body is called muscular force. Once again, the force applied by using the parts of our body is called muscular force. அப்படின்னா நம்ம பாடி பார்ட்ஸ், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பார்ட்ஸ், கையாக இருக்கலாம், காலாக இருக்கலாம், அதே மாதிரி நம் பாடி பார்ட்ஸோட உதவியால் நம்ம கொடுக்கப்படும் விசை தான் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க மசில். ஜிம்மில் போய் நிறைய பேர் ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணி மசில். ஸோ மசில்னா என்ன? நம்ம பாடியில் இருக்கக்கூடியதானே மசில். ஸோ மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்ன? நம்ம பாடியில் நம்மோட பாடி பார்ட்ஸினால் அதோட உதவியால் நம்ம கொடுக்கக்கூடிய விசை தான் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒன், I use my legs to pedal. The force used here is muscular force. அந்த பிக்சரில் ஒரு பையன் வந்து ஒரு சைக்கிளை அப்படியே ஓட்டிகிட்டு போகிறான். அந்த பையன் சொல்கிறா, I use my leg to pedal. நான் வந்து நான் அப்படியே சைக்கிள் ரைட் பண்ணும்போது இந்த பெடலில் சவுட்டுறதுக்காக என்னோடய காலை பயன்படுத்தி தான், என்னோடய காலில் இருக்கக்கூடிய அந்த காலில் கொடுக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸ், அதை பயன்படுத்தி தான் நான் இதை பெடல் பண்ணிகிட்டு இருக்கேன், சவுட்டிகிட்டு இருக்கேன், ஓட்டிகிட்டு இருக்கேன். த ஃபோர்ஸ் யூஸ்ட் ஹியர் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். அது எப்படி? காலு அப்படின்னு வரும்போது நம்ம பாடி பார்ட்டு தான் இல்லையா? ஸோ அந்த காலினால் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், பாடி பார்ட்னால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அந்த பையன் அந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற மாதிரி காலை வச்சு தான் அதை பெடல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கால் ஒரு பாடி பார்ட்ஸ், அந்த பாடி பார்ட்னால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால் அது என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். நவ் செகண்ட் பிக்சரில் என்ன? ஒரு பொண்ணு வந்து பாட்டை வந்து அப்படியே செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் சேயிங் தட் I use my hands to make pots. The force used here is muscular force. அந்த பொண்ணு சொல்கிறது, I use my hands to make pots. நான் என்னோட கையால் தான் இந்த மண்பானைகளை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட கைகளை பயன்படுத்தி தான் இந்த மண்பானைகளை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு யார் சொல்கிறான்? அந்த பொண்ணு சொல்கிறான், the force is used here is muscular force. நான் இங்கே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? muscular force. ஃபர்ஸ்ட் பிக்சரில் அந்த பையன் காலை யூஸ் பண்ணி சைக்கிள் பெடல் பண்ணானா, இந்த பிக்சரில் அந்த பொண்ணு கையை யூஸ் பண்ணிட்டு அந்த போட்டை வந்து அந்த மண்பானையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சரில் காலை பயன்படுத்தினோம், செகண்ட் பிக்சரில் கையை பயன்படுத்தினோம். ரெண்டுமே நம்மளோட பாடி பார்ட்ஸ் தான். ஸோ நம்ம பாடி பார்ட்ஸை அந்த பாடி பார்ட்ஸோட உதவியால் நம்ம கொடுக்கப்படும் விசை தான் என்ன? muscular force. இங்கிலீஷில் வரும்போது the force applied by using the parts of our body is called muscular force. Okay, now காண்டாக்ட் ஃபோர்ஸோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் என்ன? நம்ம செகண்ட் வந்து படிக்க போகிறது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். என்ன? மெக்கானிக்கல்
force. It's very simple. Look at the textbook. The force applied by a machine is called mechanical force. மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் ஒரு என்ன மெஷினால் கொடுக்கப்படும் விசை. ஒரு மெஷின்னா என்ன, ஒரு 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 மேபி அது மிக்சியாக இருக்கலாம், வாஷிங் மிஷினாக இருக்கலாம், காராக இருக்கலாம், ஒரு ஜேசிபியாக இருக்கலாம், ஒரு புல்டோசராக இருக்கலாம். ஸோ ஒரு மெஷினால் நம்ம கொடுக்கப்படும் விசை தான் என்ன, மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். அந்த நேம்லே இருக்குது, மெக்கானிக்கல் மெஷின். ஸோ மெஷினால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ த ஃபோர்ஸ் அப்ளைடு பை அ மெஷின் இஸ் கோல்ட் மெக்கானிக்கல் force. For example, using bulldozer to dig ground. மண்ணில் வந்து என்ன குழியை தோன்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், புல்டோசர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த புல்டோசர் அந்த அதில் இருக்கக்கூடியது என்ன, அது ஒரு மெஷின். ஸோ ஒரு மெஷினால் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸுக்கு தான் நம்ம மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து கிரைண்டிங் யூஸிங் அ மிக்சர் கிரைண்டர். மிக்சியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு பொருளை வந்து என்ன கிரைண்ட் பண்ணுறது. ஸோ மிக்ஸி, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்சர் என்ன, ஒரு மெஷின். ஸோ மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் the force applied by a machine is called mechanical force. So first one muscular force, second one mechanical force, and the third one is frictional force. என்ன, frictional force. இப்போ நீங்கள் நினைப்பீங்க என்னடா frictional force இந்த டெக்ஸ்ட் புக்லேயே இல்லை, இது எங்கே இருக்குது அப்படின்னு. now everyone take page number 100. பேஜ் நம்பர் 100ல் வந்து முகலில் அதோட டாப்பில் கொடுத்துருப்பாங்க. லுக் அட் த டெக்ஸ்ட் புக். இந்த மொபைல் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஒரு கேரம் போர்டு இருக்கக்கூடிய அந்த பிக்சர் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஓகே, லுக் அட் த டெக்ஸ்ட் புக். தேர்ட் ஃபோர்ஸ் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். என்ன, frictional force. Frictional force. Look at the textbook. When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. We know that an object cannot stop without force. The force that stops the ball is frictional force. Force exerted by the surface when an object moves over it is called frictional force. இதுதான் அங்கே சொல்லியிருக்கு சார். ரீட் பண்ணும்போது கவர்மெண்ட் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கணும். அப்போ தான் அதோட அந்த ப்ரொனன்சியேஷன் உச்சரிப்பு வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி எந்த லைன் ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உள்ளது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஒன்ஸ் அகெயின் ஐ வில் ரீட். When we roll down a ball on grass ground, it slows down and finally stops. அவங்க சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு ஃபுட்பாலை எடுத்தோன்னு வச்சுக்கோ. நம்ம அந்த ஃபுட்பாலை அப்படியே எடுத்து ஒரு கிராஸ் கிரவுண்டில் புல் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தரையில் அப்படியே நம்ம என்ன தட்டி விட்டோம். ஓகே, இட் ஸ்லோஸ் டவுன் அண்ட் ஃபைனலி ஸ்டாப்ஸ். நம்ம தட்டி விடும்போது அது என்ன அப்படியே போயிட்டு இருக்கும். அது போக போக அதோட அந்த ஸ்பீடை கம்மியாகி ஃபைனலி என்ன, அது என்ன படிப்படியாக அதோட ஸ்பீடை குறைஞ்சு லாஸ்ட் அது என்ன ஸ்டாப், அது அப்படியே என்ன நின்றுடும். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாலை எடுத்து நம்ம தட்டி விட்டாச்சுன்னா நம்ம வீட்லேயும் நம்ம பாலை போட்டு விளையாடுவோம். வீட்டுக்குள்ளே ஒரு பால் அப்படியே நம்ம தட்டி விடும்போது ஒரு இடத்துல அது அப்படியே என்ன உருண்டு போயிட்டு அது ஒரு இடத்துல போய் என்ன அப்படியே என்ன அங்கேயே செட்டில் ஆகும். ஸ்டாப், பிரேக் போட்ட மாதிரி அப்படியே நிற்கும். ஓகே, we know that an object cannot stop without force. நமக்கு தெரியும் ஒரு பொருள், அந்த பொருள் வந்து ஒரு இடத்துல நிற்கணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தான் ஆகணும். நமக்கு தெரியும் ஓடக்கூடிய ஒரு சைக்கிள், அந்த சைக்கிளை வந்து நம்ம எப்படி நிப்பாட்டுவோம், அதை பெடல் பண்ணுறது, அதை அப்படியே சவுட்டி போகிறது நம்ம ஒரு வேளை நிப்பாட்டலாம். இல்லாட்டி நம்ம பிரேக்கை பிடிக்கும்போது அந்த சைக்கிள் நிற்கும். அதே மாதிரி எந்த ஒரு பொருளும் நிற்கணும், அது வந்து ஸ்டாப் ஆகணும்னா ஒரு ஃபோர்ஸ் தேவை. இங்கே வந்து நம்ம போலை தட்டி தான் விட்டோம், ஆனால் அது ஆட்டோமேட்டிக்லி கொஞ்சம் தூரம் அது அப்படியே நகர்ந்து போன பிறகு அது அப்படியே நிற்கிது. அது எதனால் அப்படின்னு தான் அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. The force that stopped the ball is called frictional force. நம்ம அந்த பாலை வந்து சும்மா நம்ம கால் வச்சு அப்படி தட்டி தான் விட்டோம்.
கொஞ்சம் அது அப்படியே என்ன நகர்ந்து போயிட்டு படிப்படியாக அதோட ஸ்பீடு கம்மியாகி அது அப்படியே நின்றுது. எதனாலன்னா அந்த போலுக்கு மேலே என்ன ஃபோர்ஸ் இருக்குது? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் உராய்வு விசை. உராய்வு விசை. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் look at the textbook. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் இட்ஸ் very very important. Force exerted by the surface when an object moves over it is called frictional force. Force exerted by the surface. சர்ஃபஸ்னா என்ன? நிலம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டைலாக இருக்கலாம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செமெண்ட் போட்ட தரையாக இருக்கலாம், இல்லை நம்ம கிரவுண்டில் விளையாடும் போது மண்ணாக இருக்கலாம். எதுனாலும் சர்ஃபஸ்னால் என்ன? அந்த தரை. ஸோ த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபஸ் when an object moves. ஒரு பொருள் வந்து அப்படியே நகர்ந்து போகும்போது நம்ம மண் வந்து நம்ம சர்ஃபஸ் வந்து அந்த பொருளுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். அப்படி அந்த சர்ஃபஸ் வந்து ஒரு என்ன ஃபோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் தூரம் அது அப்படியே நகர்ந்த பிறகு படிப்படியாக அதோட ஸ்பீடு வந்து கம்மியாக அது நிற்கிறது. அதனால தான். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன? நம்ம சர்ஃபஸ் நகரக்கூடிய ஒரு பொருளுக்கு மேலே கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபஸ் when an object moves over it, it's called frictional force. ஸோ அதுக்கு அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில். திங்க், why do we sprinkle powder on the carom board before playing carom? எல்லோரும் கேரம் போர்டு விளையாடிருப்பீங்க. ஸோ கேரம் போர்டு விளையாடும் போது நம்ம அதுக்கு மேலே என்ன பவுடரை போடுவோம். எதனாலன்னா அந்த பவுடர் போடுறது அந்த கேரம் போர்டில் இருக்கக்கூடிய அதோட அந்த ஸ்ட்ரைக்கர், நம்ம அடிக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து அப்படியே அந்த கேரம் போர்டில் அப்படியே என்ன அப்படியே நகர்ந்து போகும்போது நம்ம அதை வந்து அப்படியே கையால் அப்படியே அடிக்கும்போது அது போகும்போது அது ஒரு இடத்துல போய் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் அது சீக்கிரமாக நம்ம எதை டார்கெட் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாலே அது நின்றுடும். அப்படி வராமல் நம்ம இந்த பவுடர் போட்டாச்சுன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து நீங்கள் இப்போ பாய்ஸ் விளையாடிருப்பீங்க, இல்லை கேர்ள்ஸும் விளையாடிருப்பீங்க, ஒரு சிலவங்க வீட்டில் இருப்பாங்க, ஒரு சிலவங்களுக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அந்த பவுடர் போடுறதுனால, அந்த பவுடர் போடும்போது அந்த பூமி அந்த மண் அந்த பொருளுக்கு மேலே கொடுக்கக்கூடிய அந்த சர்ஃபஸ் அந்த பொருளுக்கு மேலே கொடுக்கக்கூடிய அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாயிடும். ஓகே, ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 3 விதத்தில் இருக்குது. எது எல்லாம்? காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 3. ஃபர்ஸ்ட் ஒன் muscular force, செகண்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், அண்ட் தேர்ட் ஒன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, muscular ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியும், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியும், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் என்ன உங்களுக்கு இப்போ தெரியும். ஓகே, நவ் இது எல்லாமே என்ன காண்டாக்ட் ஃபோர்ஸோட கிளாசிஃபிகேஷன். ஓகே, நான் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். அது எந்த பேஜில் இருக்குன்னா, நான் டேக் பேஜ் நம்பர் 98, ப்ரீவியஸ் பேஜில் இருக்குது. ஓகே, பேஜ் நம்பர் 98ல் காண்டாக்ட் ஃபோர்ஸுக்கு கீழே இப்போ இந்த மொபைல் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர், ஒரு மேக்னெட்டோட பிக்சர் கொடுத்துருப்பாங்க. look at the textbook. When a force is applied without touching an object, it is called non-contact force. காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் நம்ம என்ன படித்தோம்? ஒரு பொருள், அந்த பொருளை வந்து நம்ம தொடுவதன் மூலம் அந்த பொருளுக்கு மேலே செலுத்தக்கூடிய விசை, அதுதான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். இங்கே நம்ம படிக்க போகிறது நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் when a force is applied without touching. ஒரு பொருளை நம்ம தொடாமலேயே அந்த பொருளுக்கு மேலே நம்ம செலுத்தும் விசை தான் என்ன? நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். ஸோ காண்டாக்ட் ஃபோர்ஸ்னால் applied by touching the object, and non-contact force na applied by without touching. நம்ம அதை வந்து தொடாமலே அதுக்கு மேலே ஒரு விசை கொடுப்பாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வாக்யூம் கிளீனர் அண்ட் மேக்னெட். வாக்யூம் கிளீனர் நம்ம அந்த டஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலவங்க பார்க்காமலும் இருந்திருக்கலாம். ஸோ அதை விட எல்லோரும் மேக்னெட் பார்த்துருப்பீங்க. மேக்னெட்டுனா என்ன? காந்தம். அந்த மேக்னெட்டில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும்.
லுக், அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு மேக்னெட், யூ ஷேப் ஒரு மேக்னெட் கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் மேக்னெட் நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு மேக்னெட் பக்கத்தில் நம்ம என்ன ஏதாவது இரும்பால் இருக்கக்கூடிய பொருட்கள், கொயினாக இருக்கலாம், இல்லை நம்ம நெயிலாக இருக்கலாம், எதை நம்ம எடுத்து அதுக்கு பக்கத்தில் வச்சாலும் என்ன அந்த மேக்னெட் வந்து அந்த பொருட்களை அப்படியே என்ன அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஸோ நாம் அதுக்கு மேலே எந்த ஃபோர்ஸும் கொடுக்கல, நாம் அது எடுக்கலை, நாம் அதை டச் பண்ணலாம். அந்த மேக்னெட் அங்கே வச்சதும் மேக்னெட்டு பக்கத்தில் ஒரு காயினை எடுத்து நம்ம வச்சு பாருங்கள், அந்த காயின் வந்து அந்த மேக்னெட் அப்படியே அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ when a force is applied without touching an object, ஒரு பொருளை தொடாமலே அந்த பொருளுக்கு மேலே நம்ம செலுத்தக்கூடிய விசை தான் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ். நம்ம வந்து காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 3 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணியிருக்கு. அதே மாதிரி நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இஸ் கிளாஸிஃபைடு இன்டு 2 குரூப்ஸ். நான் காண்டாக்ட் ஃபோர்ஸை வந்து 2 விதத்தில் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. எது எல்லான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். என்ன? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் 2 விதத்தில் இருக்குது. எது எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஒன் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்ன, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகே, லுக், நவ் everyone take page number 99. Gravitational force. Look at the textbook. When you throw a ball up in the air, why does it come down? நாம் வந்து ஒரு பந்தை எடுத்துட்டு அந்த பந்தை நம்ம அப்படியே மேலே ஏரில் நம்ம மேலே நோக்கி அப்படியே எரிஞ்சாச்சுன்னா, அப்படியே எரியும் போது அந்த பால் அப்படியே கீழே வரும். அது எதனால அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. when you throw a ball up in the air, ஒரு பாலை வந்து நம்ம எடுத்து அப்படியே மேலே நோக்கி எறிஞ்சால் அந்த பால் வந்து அப்படியே என்ன கீழே வரும். அது எதனால அப்படின்னு ஒரு கேள்வி. and the next question is when we jump, why do we come down? நாம் வந்து குதிக்கும்போது நாம் வந்து எதுக்காக கீழே வரேன்? why don't we fly? நம்மளால் எதனால நம்ம வந்து கீழே வராமல் நம்ம ஒரு பில்டிங்க்கு மேலே ஏறி அப்படியே கீழே குதிச்சாச்சுன்னா நம்ம கீழே வந்து வீணு சத்து போயிடும். அப்படி யாரும் பண்ணக்கூடாது. சார் சொல்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. நம்ம குதிக்கும்போது கீழே தான் வரும், நம்ம மேலே பறந்து போகிறது கிடையாது. எதனால? ஒரு பொருளை எடுத்து நம்ம மேலே எறிஞ்சாச்சுன்னா அந்த மேலே போன பொருள் கீழே வரும். அது எதனால? 2 கேள்வி கேட்டிருக்காங்க. லுக், அங்கே வந்து ஒரு பையன் ஒரு ஆப்பிள் ட்ரீக்கு பக்கத்தில் நிற்கிறான். அந்த ஆப்பிள் ட்ரீலேருந்து நிறைய ஆப்பிள்ஸ் கீழே 2 ஆப்பிள் கீழே வீழ்ந்து இருக்குது. ஒரு ஆப்பிள் அந்த கீழே வீண ஒரு ஆப்பிளை எடுத்து அந்த பையன் கையில் வச்சுட்டு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? லுக் at the textbook. Why do fruits fall down from the tree? ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட், அது இப்போது ஆப்பிளாக இருக்கலாம், ஓரஞ்சாக இருக்கலாம், மேங்கோவாக இருக்கலாம், மேபி காக்கனட், தேங்காய், எதுனாலும் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரூட் வந்து கீழே வந்து விடுறது எதனால? அந்த ஃப்ரூட் வந்து கீழே விழாமல் எதனால அது மேலே அப்படியே பறந்து போகலை அப்படின்னு அந்த பையன் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன, எதனால இப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, why this happens? The earth pull all the object towards itself. The force applied by the earth to pull object towards itself is called gravitational force. So நம்ம படிச்சுட்டு இருந்தது என்ன? Gravitational force. So gravitational force na it's very very important and it's very simple. Gravitational force na நம்ம பூமி வந்து எல்லா பொருளையுமே பூமியில் அப்படியே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அது பூமியோட ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு ப்ளஸ் பாயிண்ட். பூமி வந்து எந்த பொருள்னாலும் அந்த பொருளை வந்து பூமிக்குள்ளேயே அப்படியே என்ன அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். The force applied by the earth to pull object towards itself is called gravitational force. நம்ம மேலே ஏறிட்டு ஒரு பெரிய ஒரு அந்த கல்லை எடுத்து நம்ம கீழே போட்டாச்சுன்னா கல் கீழே வருமா மேலே போகுமா? நீங்கள் நினச்சி பாருங்கள், கீழே தான் வரும். அதே மாதிரி நம்ம ஒரு மேங்கோ ட்ரீ
ஒரு மாமரத்துக்கு கீழே போய் நம்ம ஒரு பெரிய ஒரு கம்பை எடுத்து ஒரு குச்சி எடுத்து மாவில் அப்படியே மாங்காய் அப்படியே அடித்து கீழே போட்டோம். அது மாங்காய் வந்து கீழே தானே வரும், அப்படி மேலே பறந்து போகாது. ஸோ அது எதனாலன்னா நம்ம பூமி எப்போவுமே அந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே பூமிக்கு உள்ளே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த பூமி பொருளுக்கு மேலே செலுத்தக்கூடிய அந்த பொருளை வந்து அப்படியே புல் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸுக்கு நம்ம சொல்கிறது தான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் என்ன? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் த ஃபோர்ஸ் அப்ளைட் பை த எர்த். பூமி வந்து கொடுக்கக்கூடிய விசை. எந்த விதமான ஃபோர்ஸ்? டு புல் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். பூமிக்குள்ளே அந்த பொருளை வந்து வேறு எங்கேயும் போகக்கூடாது, பூமியில் தான் அது இருக்கணும், மேலே அப்படியே வெயிட் இருக்கக்கூடிய பொருட்கள் கீழே தான் வரணும் அப்படின்னு எல்லா பொருட்களையுமே அப்படியே கீழே வந்து அப்படியே அட்ராக்ட் பண்ணக்கூடிய வலிக்கக்கூடிய பூமியோட அந்த ஃபோர்ஸுக்கு தான் நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நான் காண்டாக்ட் ஃபோர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் படித்தது என்ன? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். நவ் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் magnetic force. Magnetic force. Look at the textbook. A magnet is a material that attracts things made up of iron. இரும்பினால் செஞ்ச எந்த பொருளையும் மேக்னெட் வந்து அட்ராக்ட் பண்ணும். நமக்கு தெரியும், இப்போது நம்ம ஒரு மேக்னெட் பக்கத்தில் நம்ம கோயினை எடுத்து வச்சாச்சுன்னா அந்த கோயினை அப்படியே அது இழுத்து எடுத்துடும். அதுக்கு பக்கத்தில் ஒரு நெயிலை வச்சாச்சுன்னா அந்த நெயிலை அதை அப்படியே இழுத்து எடுத்துடும். ஒரு கிளாஸை வச்சாச்சுன்னா ஒரு டம்ப்ளர் வச்சாச்சுன்னா அந்த டம்ப்ளரை அப்படியே இழுத்து எடுத்துடும். ஸோ அந்த மேக்னெட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, a magnet is a material that attracts things made up of iron. இரும்பினால் செஞ்ச பொருட்களை அதை அட்ராக்ட் பண்ணும். இப்போ மேக்னெட்டுக்கு பக்கத்தில் இரும்பு வச்சா தான் அதை அட்ராக்ட் பண்ணும். நம்ம மேக்னெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு பாருங்கள், அதை அட்ராக்ட் பண்ண மாட்டோம். மேக்னெட்டுக்கு பக்கத்தில் நாம் போய் உட்காந்து பாருங்கள், அது நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணாது. மேக்னெட் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு அயனினால் இரும்பினால் செஞ்ச ஒரு பொருள் வச்சா மட்டும்தான் அதை அட்ராக்ட் பண்ணும். ஸோ த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட்ஸ் திங் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அந்த மேக்னெட்டுக்கும் அந்த பொருளுக்கும் இடையில் ஏதோ ஒரு கனெக்ஷன், ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு விசை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அது கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு கோயினை எடுத்து மேக்னெட்டு பக்கத்தில் எடுத்துகிட்டு போங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வேளை மேக்னெட் இருப்பாங்க, காந்தம். நீங்கள் வந்து ஒரு கோயினை எடுத்து கையில் பிடிச்சிட்டு அந்த கோயின் ஒரு இடத்துல நீங்கள் வைங்க. மேக்னெட் வந்து அப்படியே அந்த கோயினுக்கு மேலே, கோயினை வந்து டச் பண்ணக்கூடாது, கோயினை அப்படியே நீங்கள் ஒரு இடத்துல வச்சுட்டு அந்த மேக்னெட்டை அந்த கோயினுக்கு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு வாங்க. ஒரு லிமிட்டில் எத்தும்போது அப்படியே அந்த கோயின் வந்து டக்குன்னு அந்த மேக்னெட்டில் ஒட்டிடும். அது எதனாலன்னா அந்த மேக்னெட் வந்து அந்த கோயினுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், ஒரு விசை கொடுக்கும். ஸோ அது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அது வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாமே, அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஸோ ஒரு மேக்னெட் கொடுக்கக்கூடிய விசை தான் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் தட் அட்ராக்ட் திங் இஸ் கால்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து நிறைய விதத்தில் இருக்குது. காண்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்குது. காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 3 விதத்தில் அவங்க கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அண்ட் நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து 2 விதத்தில் இருக்குது, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இது வந்து நிறைய படிக்கிறதுக்காக இருக்குது. சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இது வந்து நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த போர்ஷனை வந்து போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். சார் சொல்லியிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளனேஷனையும் மைண்டில் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு கீழே ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஒப்சர்வ் த பிக்சர் அண்ட் ரைட் த கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்வால்வ்டு ஹியர். ஸோ அங்கே வந்து ஒரு 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. அந்த 4 பிக்சர்லேயும் எந்த விதமான விசை வந்து இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னுள்ளதை நம்ம எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 2 பிக்சர்ஸ் ஆர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மீதி உள்ள 2 பிக்சர் வந்து நீங்கள் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன, ஒரு ஆள் வந்து ஒரு ஃபுட்பாலை காலை வச்சு அப்படியே கிக் பண்ணுறான். ஸோ எதனால அவங்க ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்கு? காலினால். ஸோ நம்ம பாடி பார்ட்ஸுனால் நாம் ஒரு விசை கொடுத்தாச்சுன்னா அது எந்த விதமான விசை? நம்ம மசில்னால் கொடுத்துட்டு இருக்கோம். அது என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஓகே, நான் த செகண்ட் பிக்சரில் ஒரு ஃபேன் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேன். ஸோ ஃபேன் வரும்போது அது என்ன? ஒரு மெஷின், ஒரு எந்திரம். ஸோ அந்த மெஷின்னா அது எந்த விதமான ஃபோர்ஸ்?
மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து மஸ்குலர் ஃபோர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ். நான் தேர்ட் பிக்சரில் ஒரு இலை மேலே இருந்து ஒரு இலை கீழே விழுந்துட்டு இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் பிக்சரில் வந்து ஒரு மேக்னெட், அந்த மேக்னெட்டில் வந்து நிறைய நெயில்ஸ் வந்து அப்படியே என்ன அட்ராக்ட் ஒட்டி இருக்குது. ஸோ அது ரெண்டும் எந்த விதமான ஃபோர்ஸ் அப்படின்னு உள்ளது நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக எழுதணும். அந்த ரெண்டு பிக்சர் உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அதே பேஜில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து டிக் த மஸ்குலர் ஃபோர்ஸ். அங்கே வந்து ஒரு 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. மஸ்குலர் ஃபோர்ஸுக்கு மட்டும் டிக் பண்ணணும். மஸ்குலர் ஃபோர்ஸ்னால் என்ன? நம்ம மசில்னால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அதில் வந்து மசில்னால் எதெல்லாம் இருக்குது சார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பிக்சரில் ஒரு பையன் வந்து டென்னிஸ் விளையாடிட்டு இருக்கான். டென்னிஸ் விளையாடுறது எப்படி? கையால். ஸோ கை வந்து ஒரு பாடி பார்ட். ஸோ மசில்னால் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய பிக்சர் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். எதனாலனா மசில் யூஸ் பண்ணிவிட்டு, பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். நான் த செகண்ட் பிக்சரில் என்ன இருக்குது? ஒரு ஆப்பிள் ட்ரீ, ஒரு ஆப்பிள் கீழே விழுந்திருக்கு. ஸோ அது எந்த விதமான ஃபோர்ஸ்? அது ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸாக? நம்ம பாடி பார்ட்ஸ்னாலே அந்த ஆப்பிள் கீழே விடுறது இல்லை. ஸோ அது எந்த விதமான ஃபோர்ஸ்? அது ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அதில் வந்து டிக் போட வேண்டாம். நான் அந்த தேர்ட் பிக்சரில் வந்து ஒரு பையன் அப்படியே சைக்கிளை வந்து பைசைக்கிள் ரைட் பண்ணிட்டு போகிறான். பைசைக்கிள் ரைட் பண்ணுறது எப்படி? அதை வந்து பெடல் பண்ணுறதுனால. பெடல் பண்ணுறது எதனால? நம்ம பாடி பார்ட்டான காலினால். ஸோ அந்த தேர்ட் பிக்சர் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ் தான். இந்த ஃபிஃப்த் பிக்சரில் ஒரு பொண்ணு வந்து என்ன புக்கை படிச்சுட்டு இருக்கா. அண்ட் அதோட நெக்ஸ்ட் பிக்சரில் வந்து என்ன ஒரு ஆள் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ மீதி உள்ள 2 பிக்சரில் எது வந்து என்ன மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு உள்ளது நீங்கள் என்ன எழுதணும். அது உங்களுக்கு வந்து என்ன ஹோம்ஒர்க் தான். இதோட ஆன்சருக்கு குரூப்பில் அவைலபிளாக இருக்கும். நவ் டர்ன் அவுட் டு த நெக்ஸ்ட் பேஜ். நம்ம படிக்க போகிறது என்ன? ஃப்ரிக்ஷன். என்ன? ஃப்ரிக்ஷன். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி நம்ம படித்தோம். உராய்வு விசை. ஒரு பொருள் வந்து ஒரு சர்ஃபஸில், ஒரு தரையில் அப்படியே என்ன நகர்ந்து போகும்போது அந்த பொருளுக்கு மேலே அந்த சர்ஃபஸ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸு தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுனா உராய்வு விசை. ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்ன? அதுதான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னா உராய்வு விசை. ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஃப்ரிக்ஷன்னா உராய்வு. என்ன? உராய்வு. Look at the textbook. When we use eraser on a paper, the shape of the eraser changes. Why? It is because of the friction between the eraser and the paper. ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வி, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். கேள்வி என்னன்னு பார்ப்போம். when we use eraser on a paper, நாம் ஒரு பேப்பரில் ஏதோ ஒன்று எழுதிட்டு அதில் மிஸ்டேக், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, என்ன தவறான ஆன்சர் எழுதியிருக்கோம். ஸோ நம்ம என்ன அப்படியே எரேசர் எடுத்து அதை ரப் பண்ணுவோம். ஸோ when we use eraser on a paper, ஒரு பேப்பரில் நம்ம எரேசர் வச்சு அதை அப்படியே ரப் பண்ணும்போது the shape of the eraser change, அந்த எரேசரோட, உங்களோட எரேசரோட என்ன ஷேப் சேஞ்ச் ஆகும். நீங்கள் வந்து புதுசாக ஒரு எரேசர் வாங்கிட்டு வரும்போதும் அந்த எரேசர் ஒரு 10 நாள் கழிஞ்சு பார்க்கும்போதும் அதோட ஷேப்பில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு தடவை நாம் அதை வந்து ரப் பண்ணும்போது அதோட ஷேப் அப்படியே என்ன சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், அதோட சைஸ் கம்மி ஆகிட்டே வரும். ஸோ அது எதனால், வாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதனால்? இட் இஸ் பிகாஸ் த ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த எரேசர் அண்ட் பேப்பர். நம்ம வந்து அந்த பேப்பரையும் அந்த எரேசருக்கும் இடையில வரக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷன், ஒரு உராய்வு, அது ரெண்டுமே நம்ம சேர்த்து என்ன அது வந்து ஃப்ரிக்ஷன் நடந்துட்டுருக்கு. அது அப்படியே நம்ம என்ன ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதில் இருக்குது. அதுங்க ஃப்ரிக்ஷன் நடக்கிறதுனால தான் அந்த எரேசரோட ஷேப் சேஞ்ச் ஆகுறது. ஓகே, ஸோ ஃப்ரிக்ஷன்னா என்ன? ஃப்ரிக்ஷன்னா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃப்ரிக்ஷன் இஸ் அ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பிட்வீன் two surfaces in contact when they are slide over one other. ரெண்டு பொருளுக்கு மேலே, ரெண்டு பொருளோட சர்ஃபஸில் வரக்கூடிய கான்டாக்ட், அது இல்லைன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும்போது வரக்கூடிய ஃபோர்ஸ். எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து மேட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து என்ன மேட்ச் பாக்ஸில் இருந்து நம்ம ஒரு தீக்குச்சி எடுத்து அந்த மேட்ச் பாக்ஸில் அதோட சைடில் அதை வந்து அப்படியே என்ன ஃப்ரிக்ஷன் கொடுக்கும்போது அது அப்படியே அதை வந்து அப்படி என்ன உரசும்போது தான் அதில் இருந்து என்ன தீ வரும். அண்ட் ஸ்லைடு நம்ம ஸ்கூல்லேயும் இருக்குது, எல்லோரும் விளையாடி இருப்பீங்க. அப்படியே அந்த ஸ்லைடில் ஏறி நம்ம அதில் என்ன எப்படி ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதில் நம்ம உறைஞ்சு தான் நம்ம கீழே வருவோம். அது இப்போ ஸ்லைடில் விளையாடுறது எந்த விதமான ஃபோர்ஸ்? ஃப்ரிக்ஷன். நவ் ரன்னிங் கார், ஓடிட்டு இருக்கக்கூடிய கார், பைக், சைக்கிள். ஸோ சைக்கிள் வந்து ஒரு மெக்கானிக்கல் ஒரு மஸ்குலர் ஃபோர்ஸ் தான், ஆனால் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கார். அந்த காருக்கும் அந்த சர்ஃபஸுக்கும் இடையில என்ன இருக்குது? ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. அந்த காரோட டயருக்கும் அந்த சர்ஃபஸுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் பிக்சரில் 2 பேர் இருந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க கல்லை வச்சு என்ன சிக்கி முக்கி கல்லை வச்சு தான் அவங்க விளையாடிட்டு இருக்கிறது இல்லை. அது என்னன்னு பார்ப்போம். டு யூ நோ early men accidentally discovered fire by rubbing 2 flint stones, chikimuki kal, together. The frictional force between 2 stone created spark. அவங்க சொல்கிறது, முன்னால் இருந்த மனிதர்கள் அவங்களுக்கு வந்து இந்த தண்ணி இல்லை, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ஆக்சிடென்ட்லி டிஸ்கவர்டு, அவங்களுக்கு தெரியாமலே அவங்க வந்து என்ன அது கண்டுபிடிச்சிட்டோம். எதை கண்டுபிடிச்சிட்டோம்? தீயை கண்டுபிடிச்சிட்டோம், ஃபயர் கண்டுபிடிச்சோம், ஸ்பார்க் கண்டுபிடிச்சோம். எப்படின்னா 2 கல், இப்போ நீங்கள் வந்து 2 கல்லை எடுத்து என்ன ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல்லை தூக்கி வீசி பாருங்கள், அதில் ஒரு ஸ்பார்க், ஒரு தீயோட ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க், நம்ம இந்த தீபாவளிக்கெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அதில் தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஸ்பார்க்கில் இருந்து தான் நமக்கு முன்னால் இருந்த ஏன்ஷியன் பீப்புள்ஸ் வந்து என்ன தீ வந்து அந்த ஃபயர் வந்து என்ன கண்டுபிடிச்சது. அதுதான் அங்கே இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க. லுக், அந்த பிக்சரை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அவங்க எப்படி ஃபயர் வந்து இன்வென்ட் பண்ணாங்கன்னு உள்ளது. நவ் நெக்ஸ்ட் உள்ளது ஆக்டிவிட்டி தான். ஆக்டிவிட்டியில் கொடுத்துருக்கிறது கிளாசிஃபை. இங்கே வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கு. ஸ்லைடிங், புல்லிங் ட்ராலி, புல்லிங் வுட், பிளேயிங் இன் சாண்ட், சைக்கிளிங், கைட்டிங், ஸ்விங், தென் கிட்ஸ் ஸ்கூட்டர், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கு. அது கீழே வந்து லிஸ்ட் அவுட் புஷ் ஆக்டிவிட்டி. புஷ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எது எல்லாம்? நம்ம ஏதாவது ஒன்று புஷ் பண்ணுறது, தள்ளுறது. அதே மாதிரி லிஸ்ட் அவுட் புல் ஆக்டிவிட்டி, நம்ம வந்து இழுக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எது எல்லாம்? லிஸ்ட் த ஃப்ரிக்ஷன்ஸ் ஹியர், அங்கே வந்து இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன்ஸ் எது எல்லாம் அப்படின்னு உள்ளதும் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன், மீதி உள்ளது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் புல்லிங் ட்ராலி. அந்த அதிலே இருக்க ஆன்சர். ட்ராலியை வந்து புல் பண்ணிட்டு போகிறான். ஸோ ட்ராலியை புல் பண்ணுறது எங்கே எழுதணும்? புல் லிஸ்ட்டில் எழுதணும். ஸோ ட்ராலியை புல் பண்ணுறது இந்த செகண்ட் லிஸ்ட்டில் எழுதணும். ட்ராலியை புல் பண்ணுறது லிஸ்ட் அவுட் புல்லிங் ஆக்டிவிட்டியில் எழுதணும். ஓகே, நான் த நெக்ஸ்ட் ஒன் ஸ்லைடிங். அப்படியே ஸ்லைட் பண்ணி அப்படியே கீழே வர்றது. ஸோ ஸ்லைடிங் எதில்? நம்ம இப்போ தான் படித்தோம். ஸ்லைடிங் எங்கே? ஃப்ரிக்ஷனில். ஸோ ஸ்லைடிங் ஃப்ரிக்ஷனில், புல்லிங் ட்ராலி புல்லிங் ஆக்டிவிட்டியில். தென் த நெக்ஸ்ட் ஒன் ஸ்விங். அங்கே வந்து ஊஞ்சல் விளையாடிட்டு இருக்கேன். அது பேக் சைடில் ஒரு பொண்ணு அந்த ஊஞ்சலில் இருக்கா, ஒரு பையன் பேக் சைடில் இருந்து அந்த பொண்ணை வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படியே தள்ளி தள்ளி என்ன விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்விங் வந்து புஷ் ஆக்டிவிட்டி. ஸோ புல்லிங்கில் இருக்கக்கூடிய புல்லிங் ட்ராலி வந்து எங்கே எழுதணும்? புல்லிங் ட்ராலி வந்து புல் ஆக்டிவிட்டியில், ஸ்விங் வந்து எந்த ஆக்டிவிட்டியில்? ஃப்ரிக்ஷனில். அதே மாதிரி ஸ்விங் வந்து புஷ் ஆக்டிவிட்டியில். இன்னும் அதில் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. பிளேயிங் இன் சாண்ட், மண்ணில் விளையாடும்போது எந்த விதமான ஆக்டிவிட்டி? மண்ணில் விளையாடும்போது அங்கே வந்து ஃப்ரிக்ஷன் இருக்கலாம், அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கலாம். ஸோ அது வந்து காமனாக எதில் வேணாலும் எடுக்கலாம். பிளேயிங் இன் சாண்ட் வந்து நீங்கள் எழுத வேண்டாம். மீதி சைக்கிளிங் இருக்குது, கைட்டிங் இருக்குது, புல்லிங் வுட் இருக்குது, சீசோ இருக்குது, கிட்ஸ் ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ இது எந்த விதமான ஆக்டிவிட்டி? இப்போ கிட்ஸ் ஸ்கூட்டரில் போகும்போது அது எந்த விதமான ஆக்டிவிட்டி? கைட்டிங்னா அந்த கைட், அந்த நம்ம வந்து அந்த பட்டம் பறத்த விடும்போது அதோட அந்த நூல் அதை வந்து நம்ம அப்படியே என்ன
புல் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் எந்த விதமான ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு பார்க்கணும். ஓகே, now turn over to the next page number 101. பேஜ் நம்பர் 101ல் உங்களுக்கு வந்து என்ன, இவாலுவேஷன். ஓகே, ஸோ இவாலுவேஷன் வந்து இந்த யூனிட்டோட ஃபைனல் செட். எக்ஸாமுக்கு இதிலிருந்து கேள்விகள் இருக்கும், ஸோ கவனமாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன், fill in the blanks with suitable words. கீழே ப்ராக்கெட்டில் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. புஷ், ஃபோர்ஸ், புல், ஸ்பீட், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், டிரெக்ஷன் அண்ட் மஸ்குலர். ஸோ ஒவ்வொரு கேள்விக்கும் உள்ள பதில் வந்து மேலே கொடுத்துருக்காங்க. அது என்ன அந்த ப்ராக்கெட்டில் இருந்து நம்ம சூஸ் பண்ணி எழுதணும் சூட்டபிளான வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் question, a dash is need to make a stationary object move. A dash is needed to move a stationary object move. ஒரு இடத்துல நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணணுன்னா நம்ம அதில் எதை கொடுக்கணும்? அதோட ஆன்சர் வந்து ஃபோர்ஸ். ஒரு நகராமல் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து நகர்த்தணும்னா அதுக்கு மேலே நாம் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கணும், ஒரு விசை கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் ஃபோர்ஸ். Now the second question, a force applied with the help of muscle is called dash force. சார் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன். மசில் அப்படின்னு வரும்போதே அது எந்த விதமான ஃபோர்ஸ்? மஸ்குலர் ஃபோர்ஸ். கை, கால், அந்த விதமான நம்ம பாடி பார்ட்ஸ்னால் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ மசில்னால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் மஸ்குலர். ஓகே, now third question, dash and dash are known as forces. Dash and dash are known as forces. Answer என்ன? Push and pull. So a push and pull are called forces. Now fourth question, the reason for the fruit to fall from the tree is dash. மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் வந்து, ஒரு பழம் வந்து மண்ணில் கீழே வந்து விடுறதுக்கு எந்த விதமான ஃபோர்ஸ் இருக்குது? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். சார் சொல்லி கொடுத்தேன், எந்த பொருளையும் நம்ம மேலே இருந்து கீழே போட்டாச்சுனாலும் வெயிட் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் மண்ணில் தான் வரும். மண்ணுக்கு தான் அது கீழே தான் அது பதிக்கும். எதனாலனா பூமி வந்து எல்லா பொருளுக்கு மேலேயும் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. எங்கேயும் போகக்கூடாது, அது என்கிட்ட தான் வரணும், அது அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியாமலே ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது எந்த விதமான ஃபோர்ஸ்? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஃபோர்ஸ் சேஞ்சஸ் டேஷ் அண்ட் டேஷ். நம்ம வந்து விசையினால் ரெண்டு விஷயங்கள் பண்ண முடியும். எது எல்லாம்? விசைனால் டிரெக்ஷன் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்பீட் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் டிரெக்ஷன் அண்ட் ஸ்பீட். ஒரு பொருளோட திசை சேஞ்ச் பண்ணலாம், ஒரு பொருளோட வேகத்தை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஃபைவ் கொஸ்டினோட ஆன்சரும் சார் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. Now the second question, match the word with their pictures. அங்கே வந்து 6 பிக்சர்ஸ் கொடுத்துருக்கு. சென்டரில் வந்து 6 என்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துருக்கு. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அதோட எக்ஸ்ப்ளனேஷனே உங்களுக்கு தேவையில்லை, அதை பார்த்து நீங்கள் என்ன எழுதலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஓகே, ஸோ அதில் வந்து ஹிட்டிங் அ பால், ஒரு பால் அடிக்கிறது எங்கே இருக்குது? பிக்சரை நீங்கள் என்ன க்ராஸ் பண்ணலாம். லிஃப்டிங் ஏ காரை லிஃப்ட் பண்ணுறது எங்கே? மஸ்குலர் ஃபோர்ஸ் எங்கே கொடுத்துட்ருக்காங்க? கையில்னாலேயோ கால்னாலேயோ நம்ம மசில்னால் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எங்கே கொடுத்துருக்கு? ஃப்ரிக்ஷன், உராய்வு எங்கே நடந்துகிட்ருக்கு? புல்லிங், ஏதாவது ஒரு பொருளை எங்கே வலிச்சிட்டு போகிறான்? மெக்கானிக்கல் ஃபோர்ஸ்னால் பேட்ரியாலேயோ இல்லை மெஷினால் ஓடக்கூடியது. இங்கே ஒரு பிக்சரில் நீங்கள் சைடில் கவனமாக பார்க்கணும். அந்த பையன் வந்து இருக்கக்கூடியது பேட்ரி பைக்கில் தான், பேட்ரி போட்டு ஓடக்கூடிய பைக். ஸோ பேட்ரி போட்டு ஓடக்கூடிய பைக் ஒரு மெஷினா இல்லையான்னு உள்ளதை யோசித்து நீங்கள் ஆன்சர் எழுதணும். ஓகே, ஸோ செகண்ட் ஆக்டிவிட்டி உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க். நான் தேர்ட் ஆக்டிவிட்டி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். 5 கொஷின் கொடுத்துருக்காங்க, அந்த கொஷினோட ஆன்சர் எழுதணும். ஃபர்ஸ்ட் கொஷின், ஹவு டு யூ ஓப்பன் த டோர்? நம்ம ஒரு டோரை எப்படி ஓப்பன் பண்ணுறது? ஸோ எப்படி ஓப்பன் பண்ணுவோம்? வி மே புஷ் ஓ புல் டு ஓப்பன் த டோர்.
ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்ம புஷ் பண்ணலாம் இல்லாட்டி புல் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். புஷ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணலாம், இல்லை புல் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு டோர் வெளியில் இருந்து ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம அதை புஷ் பண்ணுவோம், உள்ளே இருந்து ஓப்பன் பண்ணணுன்னா நம்ம புல் பண்ணுவோம். ஓகே, ஸோ we may push or pull the door. நம்ம புஷ் பண்ணலாம் இல்லை என்ன புல் பண்ணலாம். Now second question, name the types of forces. ஃபோர்ஸஸ் எது எல்லாம் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. எந்த விதமான ஃபோர்ஸுகள் எல்லாம் இருக்குது? மஸ்குலர் ஃபோர்ஸ், மெக்கானிக்கல் ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அண்ட் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸஸ் வந்து மஸ்குலர், மெக்கானிக்கல், ஃப்ரிக்ஷனல், கிராவிடேஷனல் அண்ட் மேக்னெட்டிக் 5 விதமான ஃபோர்ஸ் இருக்குது. ஓகே, now third question, which force is involved in collecting water from well? ஒரு கிணற்றுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு எந்த விதமான ஃபோர்ஸ் தேவை? இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் படித்தோம். புல்லிங் ஃபோர்ஸ். புல் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம, அப்படியே அந்த பக்கெட்டில் ஒரு கயர் போட்டிருப்பாங்க, அதை நம்ம புல் பண்ணி எடுப்போம் இல்லையா? இழுத்து தான் அதில் இருந்து தண்ணி எடுக்கிறது. ஸோ எத்தனாவது கொஸ்டின்? 1 minute. தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர் வந்து புல்லிங் force. Now fourth question, what is push? It's very very important. Pushna enna? Pushna, when a force is applied in the direction of an object, it is called push. Pushna enna? When a force is applied in the direction of an object, ஒரு objectோட directionல அதே திசையில் கொடுக்கக்கூடிய விசைதான் என்ன? Push. Okay, now fifth question, what kind of force is used to make clay pot? நாம் வந்து மண்பானை செய்யறதுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? மண்பானை எப்படி செய்கிறது? கால்னாலையா கைனாலையா? கையினால். ஸோ மண்பானை எப்படி கையினாலேன்னு வரும்போது பாடி பார்ட்ஸ்னால் கொடுக்கக்கூடிய. ஸோ ஆன்சர் என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸஸ் யூஸ் டு மேக் clay pots. நம்ம மண்பானை கையால் தானே செய்கிறது. ஸோ அது வந்து என்ன? எந்த விதமான ஃபோர்ஸ்? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஸோ 5 கேள்வி இருக்குது. 5 கேள்வியுமே இம்பார்ட்டன்ட் தான், எக்ஸாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நவ் நெக்ஸ்ட் கொஸ்டின். Fourth question, look at the textbook. Sujata places a magnet near some objects. சுஜாதான்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு சில பொருட்களுக்கு பக்கத்தில் ஒரு மேக்னெட்டை எடுத்து வச்சான். What are the objects that will be attract from the list given below? அவள் எடுத்து வச்ச பொருட்களோட நேம்ஸ் வந்து மேக்னெட்டுக்கு பக்கத்தில் எடுத்து வச்ச பொருட்களோட நேம் கீழே கொடுத்துருக்காங்க. அதில் எந்த பொருட்கள் வந்து மேக்னெட்டுக்கு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஒன், நாட் புக் மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுமா? இல்லை. பின், சேஃப்டி பின். ஸோ பின் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ பின்னுக்கு வந்து டிக் போடலாம். நான் அது நெக்ஸ்ட் ஒன், கோயின் அட்ராக்ட் ஆகுமா? மேக்னெட்டில் அட்ராக்ட் ஆகும். ஸோ கோயினுக்கும் டிக் போடலாம். நெக்ஸ்ட் ஒன் ரப்பர் அட்ராக்ட் ஆகுமா? இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஷர்ட். நம்ம ஷர்ட் பக்கத்தில் ஒரு மேக்னெட் எடுத்துகிட்டு வந்து அந்த ஷர்ட் அட்ராக்ட் ஆகுமா? அட்ராக்ட் ஆகாது. ஷர்ட் எப்படி செஞ்சது? ஷர்ட் வந்து காட்டன், பாலிஸ்டர் அந்த மாதிரி இருக்கும். அயனினால் செஞ்ச ஒரு ஷர்ட்னா அட்ராக்ட் பண்ணும். ஸோ ஷர்ட் அட்ராக்ட் பண்ணாது. நெக்ஸ்ட் ஒன் கோம்பு. நம்ம முடி வந்து என்ன கோதக்கூடிய அந்த காம்பு வந்து எப்படி அட்ராக்ட் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீல் ட்ரம்ப்ளர் அட்ராக்ட் ஆகும். அதே மாதிரி லாஸ்ட் ஒன் என்ன? நெயிலும் என்ன அட்ராக்ட் ஆகும். அண்ட் த ஃபிஃப்த் கொஸ்டின், திங்க் அண்ட் ஆன்சர். எதனால இப்படி நடக்குது அப்படின்னு யோசித்து பதில் சொல்லணும். ராஜா throws a ball, a stone, a paper and a leaf up in the air. ராஜா அப்படின்னு ஒரு பையன் வந்து ஒரு பந்து, ஒரு கல், ஒரு பேப்பர், ஒரு இலை, இதை அப்படியே என்ன வாயுவில் ஏரில் தூக்கி வீசினேன், அப்படியே எரிஞ்சேன். வாட் கைண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன்வால்வ் ஹியர்? இங்கே எந்த விதமான ஃபோர்ஸ் ஒர்க் ஆகுது? வாட் வில் ஹேப்பன் டு தம்? இந்த கல்லுக்கும் இந்த பாலுக்கும் இந்த பேப்பருக்கும் இந்த இலைக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நாம் சொல்லணும். நமக்கு தெரியும் பூமி வந்து நமக்கு தெரியாமல் நம்ம கண்ணால் பார்க்காமலேயே எல்லா பொருட்களுக்கு மேலேயும் பூமி அதை அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்குது.
எங்கே அட்ராக்ட் பண்ணிக்கிருக்கு? அது எல்லா பொருளுமே பூமி தனக்குள்ளே அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. எல்லா பொருளும் மேலே பறந்து போகக்கூடாது. வெயிட் இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே கீழே தான் வரணும். பூமிக்கு மண்ணில் தான் வந்து விழணும். மாங்காய் அது வந்து கீழே தான் விழும். தேங்காய்னாலும் கீழே தான் விழும். ஆப்பிள்னாலும் கீழே தான் விழும். அது அப்படியே வானத்தில் பறந்து போகுமா? போகாது. ஸோ அவன் போட்ட கல்லும் பேப்பர் லீஃப் எல்லாமே எங்கே போகும்? மண்ணில் தான் பதிக்கும். சர்ஃபஸில் தான் வரும். அது எதனாலன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்ன? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஸோ நாம் வந்து நமது 3rd யூனிட் இன்றைக்கி முடிச்சிட்டோம். 2 கிளாஸ் தான் இருக்குது. 2 கிளாஸும் பெண்டிங் வைக்காமல் கரெக்டாக படிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு வந்து ரிவிஷன், அதுக்கு பிறகு எக்ஸாம் இருக்கலாம், மேபி இல்லாமலும் இருக்கலாம். மேபி எதனாலனா நம்ம 4th யூனிட் இது வந்து ஒரு சின்ன லெசன். ஸோ 3rd லெசனையும் 4th லெசனையும் சேர்த்து ஒரு வேளை எக்ஸாம் இருக்கலாம். இல்லாட்டி நீங்கள் தனித்தனியாகவும் எக்ஸாம் போகலாம். அதனால நீங்கள் எப்படி இருந்தாலும் அதுக்கு ப்ரிப்பேராக தான் இருக்கணும், படிக்கணும். 2 கிளாஸ் போயிருக்கு. 2 கிளாஸையும் எடுத்து எல்லாமே ஃபோர்ஸ்னா என்ன, புஷ்னா என்ன, புல்லுனா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எது எல்லாம், காண்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன, நான் காண்டாக்ட் ஃபோர்ஸ்னா என்ன, மெக்கானிக்கல், மஸ்குலர், மேக்னெட்டிக், கிராவிடேஷ்னல், ஸோ இந்த ஃபோர்ஸ்னால் என்ன எல்லாமே படித்து வைக்கணும். மேபி 3rd யூனிட்டுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம் இருக்கும். இல்லாட்டி 3rd யூனிட்டும் 4th யூனிட்டும் சேர்த்து சார் எக்ஸாம் போடுவேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம இந்த படித்த கிளாஸோட ரிவிஷன் கிளாஸுக்கு வரும்போது இந்த 2 கிளாஸையும் ஒழுங்காக படித்து அதுக்கு பிறகு ரிவிஷன் கிளாஸுக்கு வரணும். ஓகே, தேங்க்யூ.